என்ன சத்யா அது கொஞ்சம் கூட அறிவுல உனக்கு? ஐயோ, அண்ணே, பார்த்து வரக்கூடாதா? என்ன சொல்லி கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு. ஐயோ கொஞ்சம் பார்த்து வரக்கூடாது. என்ன சத்யா முதல் மாதிரியா வயித்துல வர? சரி எந்திரி. என்னாச்சு? வலிக்குது. என்னங்க இது காலெல்லாம் தொட்டுக்கிட்டு? அதனால என்ன? சரி வா மேல போலாம். இல்லங்க ரொம்ப வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி வா நான் தூக்கிட்டு போறேன். ஓ வேணாங்க. என்ன எல்லாரும் இருக்காங்கன்னு கூச்சப்படுறியா? வா. ஐயோ பேசாம இருங்க. டேய் என்னடா இது எல்லாரும் முன்னாடியும் என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? உன் தம்பி அவன் பொண்டாட்டிக்கு கால் வலிக்குதுன்னு தூக்க போறான். நீ வா. ஐயோ அத்தெல்லாம் பாக்குறாங்க. என்னங்க நீங்க? அம்மா தானே பாக்குறாங்க. பாத்துட்டு போட்டோம். நீ வா. ஐயோ என்னங்க நீங்க பேசாம இருங்க. இப்படி நீ கூச்சப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி உன்னை தூக்கி இருப்ப. வா. எல்லாரும் பாக்குறாங்க. பாத்துட்டு போட்டுமே. நீ வா சத்யா. பேசாம இருங்கங்கறல்ல. நீ என்னங்க முதல்ல இறக்கி விடுங்க. என்ன கொடுமை இது? என்ன லுக்கு? அவ வெயிட் என்ன உன் வெயிட் என்ன? நம்மளால அதெல்லாம் முடியாதுப்பா. விடுக்க காயத்ரிப்பா. குமார் சகலுக்கு சூழ்ச்சம் தெரியாது. நான் தூக்குறேன் பாருங்க. ஏயா நீ அக்காவையா? ஐயையையையோ, நான் அவங்கள தூக்குறேன்னு சொல்லல, உன்னை தூக்குறேன்னு தான் சொன்னேன். வாவிடோ 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 வாவிடோ. அந்த பிரகாஷ் பாய் தான் இங்க பந்தா காட்டுவானா? நான் காட்ட மாட்டேனா? என்னங்க ஆச்சு? இடுப்பா பிடிச்சிருச்சு வினோ. இதுக்கு தான் சொன்ன கேட்டிங்களா? சரி விடு, இதுக்கு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். லீவா? என்ன சொல்றீங்க? இத சாக்க வச்சு லீவா போடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. தைலம் தேய்ச்சி விடுறேன், எல்லாம் சரியா போயிடும். தள்ளுங்க. இதான் சரியான சந்தர்ப்பம். இப்பவே ராஜுவே போதும் அழுகி பில்டப் பண்ணுவோம். ஆமா வினோ, சரியா சொன்ன. ராஜு முதலாளி கோச்சுக்குவாரு. என்னது முதலாளியா? என்ன சொல்றீங்க? அன்னைக்கு பார்ட்னர் சொன்னீங்க. என்ன வினோ, அவர் ஏன் சகல? அவர்கிட்ட நான் வேலை பார்க்கறேன்னு சொன்னா இந்த சமூகம் என்ன மதிக்குமா? அதனால தான் பத்தாவா சொன்னேன். ஆனா அவர்தான் எனக்கு முதலாளி, அவர்தான் எனக்கு சம்பளம் பண்றாரு. எனக்கு இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னதுக்கு நீங்களா காசு கொடுத்தீங்க? ராஜு முதலாளி தான் காசு எடுத்து போட்டாரு. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்ல, முதலாளி காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் கிளம்பணும், குடு தைலத்தை. என்னக்கா இது? சரி விடு. அக்கா பார்த்தல நடு ஹால செல்ல கொஞ்சனத பாத்துட்டு தானே இருந்தேன். அப்போ நீ இந்த வீட்ல வேலைக்காரிக்கு வேலைக்காரியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வ, அவங்க கொஞ்சிட்டு திரிவாங்களா? அக்கா இது இப்படியே போச்சு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. என் வயிறு பத்திட்டு எரியுது. விடு வேணும், எல்லாம் 1ஆம் தேதி வரைக்கும் தான். எனக்கா சொல்ற? ஆமா, முதல்ல அங்க 2 சம்பளம். இப்பதான் சத்யா வேலைக்கு போலையே. அவன் சம்பளம் அண்ணாச்சிக்கு வட்டி கொடுக்கவே சரியா இருக்கும். அவன் கையில காசு இருக்குமா? வரட்டும். என் சம்பளத்தை எடுத்து வைக்கும் போது அதிகாரம் தானா என் கைக்கு வரும். அப்ப இருக்கு எல்லாத்துக்கும். சரி போதும். இரு இரு. போதும்னு சொல்றேன்ல, போதும். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. உங்க பாட்டுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்துட்டீங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? போங்க, ரொம்ப கூச்சமா இருந்தது. நான் தூக்கிட்டு வரும்போது ஒரு மாதிரி இருந்திருக்குமே. போங்க. ஏங்க சொல்லு. சத்யா, நீ பொதுவா அழகான பொண்ணுதான். ஆனா நம்ம மகாலட்சுமியால உன் அழகை இன்னும் கூடுது. மகாலட்சுமியா? என்ன சொல்றீங்க? அது யாரு மகாலட்சுமி? அடிப்பாவி, உன் வயித்துல இருக்கிற பாப்பா பேரு மகாலட்சுமி. நான் மகானு ஷார்ட்டா சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா யாருன்னு கேக்குற? இது என்னங்க கூத்து? ஆமா சத்யா,
எனக்கு பொம்பளை பிள்ளை தான் ரொம்ப பிடிக்கும். அதான். ஏன் உங்களை மாதிரி அழகா அறிவா ஆம்பளை பையன் பிறந்த வேண்டாமா? என்ன மாதிரியா? போதும். முரட்டுத்தனமா நான் ஒருத்தர் இருக்கிறதே போதும். இன்னொருத்த வேண்டாம். எனக்கு இன்னொரு சத்யா தான் வேணும். ஆமா சத்யா, கண்ணு மகாவுக்கு ஒன்ன மாதிரியே இருக்கணும். இல்ல வேணாம், கண்ணு சின்னதா இருக்கணும். கண்ணு என்ன மாதிரி? ஓகே ஓகே, என்ன மாதிரி இல்ல, ஒன்ன மாதிரி இல்ல, நடுவுல அளவான கண்ணு. அப்புறம் மூக்கு மூக்கு சரி ஒன்ன மாதிரியே இருக்கணும். காது ஓகே, உன் காது மாதிரியே இருக்கட்டும். நெத்தியும் சரி, உன்ன மாதிரி இல்ல, என்ன மாதிரி இல்ல, ரெண்டும் சேர்ந்து அழகான பொண்ணா இருக்கட்டும். பாப்பா, உனக்கு கவனிச்சியா? என்ன? நான் மகா பத்தி யோசிக்க யோசிக்க ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டே வரேன். ஆமாங்க, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா சத்யா, நம்ம குழந்தை இனி என்ன இன்னும் மாத்தோம். அப்புறம் நீ எந்திரிச்ச உடனே நான் உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னது? ஒரு ரெஸ்யூம்லாம் எடுத்துக்கோ. எந்த கம்பெனில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறியோ சொல்லு, அங்க அப்ளிகேஷன் போடலாம். நீ ஆசைப்பட்டபடியே வேலைக்கு போகலாம். இல்லங்க, இனிமே உங்க விருப்பப்படியே மகாவை பெத்து கொடுக்கறதுல கவனமா இருந்து ரெஸ்ட் எடுத்து உங்க மனைவியே நான் வீட்லயே இருக்கேன். இல்ல சத்யா, நீ வேலைக்கு போறது உன் சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லுவேன். அதுக்காக புருஷனோட ஆசையை மதிக்காம இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்ல சத்யா, நான் நேத்து தானே சொன்னேன் என் பேச்சு கேட்கணும்னு. இப்ப என்ன மறுத்து பேசுறீங்க? மிரட்டாத சத்யா, நீ சொன்னபடியே சேர. போதும் சத்யா, பயமா இருக்கு. ரொம்ப நேரம் பயந்த மாதிரி நடிக்க முடியாது. என்னங்க, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப்